செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டை பெருக்கி துடைக்கலாமா? நிச்சயமா துடைக்க கூடாது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வீட்டில் பழைய சாதம் இருக்கணும், அதை காக்காய்க்கு எடுத்து காலையில் வைக்கணும். பழைய சாதத்தை தான் காக்கைக்கு வைக்கணும். அப்போ தான் அன்னபூர்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே நைட்டில் தான் வருவாங்க, வந்து ஒவ்வொரு வீடாக பார்ப்பாங்க, நமக்கான உணவு யாராவது வச்சுருப்பாங்களான்னு பார்ப்பாங்க. எந்த வீட்டில் அந்த உணவு இல்லையோ அந்த வீட்டில் சுபிட்சமும் லட்சுமி கடாச்சும் வராது. சில பேர் காலில் கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க, திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். யார் திருஷ்டின்னு எனக்கு உங்களுக்கு வரைக்கும் தெரியல. ஏன் கட்டுறீங்க? அதை என்ன காரணம்? குபேர கயிறு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, பச்சை கயிறு. எல்லாரும் போகிற நானும் கட்டுறேன்டான். ஐயோ, ஆன்மீகம் அறிவியம் ரெண்டு கண்கள் மாதிரி. தெரிஞ்சு புரிஞ்சுன்னு பண்ணுங்க. உங்களை யார் வேணாலும் சொல்ல. பொட்டு வைக்கிறது பெண்களுக்கு பொட்டு வைக்க சொன்னாங்க, என்ன காரணம்? ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஃபோக்கஸ்ட் இல்லை, உங்களை யாரும் ஹிப்னாட்டிசமோ மெஸ்பரியுமோ பண்ண முடியாது. பூக்கள் வச்சா அவனை பின்னாடி பெண்கள் மெஸ்பரிஸும் பண்ண முடியாது. காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயம், குளித்து முடித்த உடனே துண்டை எடுத்து பின்னாடி தேய்ச்சி டவலை துடைக்கணும். துணி போட்டு தான் குளிக்கணும். ஏதோ ஒரு துணி உங்கள் உடம்புல இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இளைஞர்கள் வேறு மாதிரி மென்டாலிட்டியில் போய்ட்டு பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீ தினமும் தேங்காய் எண்ணெய் வைக்கணும். இன்றைக்கி அந்த பழக்கமே இல்லை. அறிவியல் ரீதியாகவும் அது மிகப்பெரிய ஒரு விஷயம், ஆன்மீக ரீதியாகவும் சூரியனுடைய தன்மையை குறைக்கிறதுக்கான விஷயம், ரெண்டுமே கலந்த விஷயம் தான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ஹெட்டேக்கு, கண் வலி, காது வலி, அந்த வலி தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நீங்கள் தேங்காய் எண்ணெய் வைக்கிறது தான் மூல காரணம். அது குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. இவங்களை பற்றி சொல்லணும்னா, ஆன்மீகத்தில் உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக திரு பாலாறு சுவாமிகள் வந்திருக்காங்க. அவரை நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். அண்ட் உங்களோட குரலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க போல, கம்பீரமான ஒரு குரல். ஸோ இந்த குரலோடவே உங்ககிட்ட நாங்கள் நிறைய பலன்கள் இன்னைக்கு கேட்க ஆவலாக காத்துட்டு இருக்கோம். அதில் முதல் பலன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை பணப்பிரச்சனை தான். ஸோ அது இருந்தாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். நம்ம கிட்ட நிரந்தரமாக லக்ஷ்மி வந்து குடியேற, நம்ம கூடவே இருக்க நம்ம என்ன பண்ணணும்? முதல் விஷயம் நல்ல விஷயமா கேட்டிருக்கீங்க. பொருளாதாரத்தில் எல்லாருமே தேவை. அடிப்படையில் கீழே இருந்து மேலே எல்லா மனிதருக்கும் ஒரு தேவையான விஷயம் பொருளாதாரம் தான். இப்போ அதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய நம்ம உணவு சார்ந்த விஷயத்துலையும் பழக்க வழக்கத்துலேயும் அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்களை பயன்படுத்தியும் அந்த வசியமான விஷயத்தை நிறைய செஞ்சுருக்காங்க. நீங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயம் ரொம்ப சின்னதாக ரெண்டு விஷயம் பண்ணால் போதும், அதிகமாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல சமையலறை தான் ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டுக்குள்ளே எது எப்படி இருந்தாலும், சின்ன இடம் 10க்கு 10 இருக்கட்டும், 10க்கு 20 எப்படின்னா இருக்கட்டும், சமையலறை தான் ரொம்ப 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 முக்கியமான இடம். அன்னபூர்ணியும் லட்சுமி கடாட்சமும் ரெண்டும் ஒருங்கே ஒரு எந்தெந்த சமையலறை. அதை எப்போயுமே மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப ரொம்ப சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கணும். எந்த விஷயம் உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை, கணவன் மரத்தில் பிரச்சனை எது இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல மெயின்டைன் பண்ண ஆரம்பித்தா போதும். அதே மாதிரி கல்லுப்பை பயன்படுத்தணும். கல்லுப்பை பயன்படுத்தணும். முடிஞ்ச அளவுக்கு போர் வாட்டரை பயன்படுத்தணும். இது எல்லாமே ஆக்ரோஷன் சக்தியை நம்ம கூட பிரபஞ்ச சக்தியோடு இணைக்கிற விஷயங்களை நீங்களாக கனெக்ட் பண்ணிக்கணும். இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்தணும். வேக வைக்காத மேக்சிமம் சாப்பிடணும். கண்ணுக்கு தெரிஞ்சு முன்னோர்கள் பயன்படுத்தின காம்பு, பட்டை, லவங்கம், இந்த மாதிரி விஷயம் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ உலகம் ரொம்ப சுருங்கி போச்சு. நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருள் மூலியமாகவே தன ஆக்ரோஷ சக்தியை அதிகப்படுத்திடலாம். அதுக்கு முதல்ல செய்ய வேண்டிய விஷயம், உங்கள் சமையல் அறையை முதல்ல சுத்தமாக வைங்க. பழைய சாதத்தை வீட்டில் வைங்க, குக்கரில் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு குக்கரில் பண்ணாமல், எப்படி நம்ம அலுமினியத்தில் பண்ணியிருந்தோமோ அந்த மாதிரி வீட்டில் நைட்டில் பழைய சாதத்தை வைங்க. கண்டிப்பாக வைக்கணும். வீட்டில் பழைய சாதம் இருக்கணும். அதை காக்காய்க்கு எடுத்து காலையில் வைக்கணும். பழைய சாதத்தை தான் காக்கைக்கு வைக்கணும். அப்போ தான் அன்னபூர்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே நைட்டில் தான் வருவாங்க, வந்து ஒவ்வொரு வீடாக பார்ப்பாங்க, நமக்கான உணவு யாராவது வச்சுருப்பாங்களான்னு பார்ப்பாங்க. எந்த வீட்டில் அந்த உணவு இல்லையோ அந்த வீட்டில் சுபிட்சமும் லட்சுமி கடாச்சும் வராது. ஒன்றா பங்களா பெருசாக இருக்கலாம், எல்லாமே ஆடம்பரமாக படோகரமாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதை அவங்களுக்கு வெளியே சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். அதனால் நைட்டில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டது போக கண்டிப்பாக உணவை வீட்டில் வைக்கணும்.
அதை தான் மறுநாள் காலையில் ஒன்று நீங்கள் சாப்பிடுங்க, தவறு கிடையாது, காக்கைக்கு கொஞ்சம் வைங்க. ஆனால் கண்டிப்பாக வச்சாகணும். இப்படி வச்சு பாருங்கள், வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுபிட்சங்க நிலவும். வேறு ஒன்றும் கிடையாது. அது அன்னபூர்ணியுடைய பரிபூர்ண அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, ஆண்கள் செய்ய வேண்டிய விஷயம், குளித்து முடித்த உடனே துண்டை எடுத்து பின்னாடி தேய்ச்சி டவலை துடைக்கணும். கம்பல்சரி துடைக்கணும். அது ஒரு சில சக்கராச்சை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து தோதாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் தான் வீட்டில் தலைமை தாங்குற ஒரு நபராக இருப்பார். வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற காலகட்டத்துக்கு அவர் தான் சொல்லி வருவார். அந்த விஷயத்தை அவர் கண்டிப்பாக செய்யணும். துணி போட்டு தான் குளிக்கணும். ஏதோ ஒரு துணி உங்கள் உடம்புல இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம நிறைய இளைஞர்கள் வேறு மாதிரி மென்டாலிட்டியில் போய்ட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை ஆண்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். செவ்வாய்க்கிழமை முடி வெட்டுறது இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துடணும். இன்றைக்கி ரொம்ப ஃபேஷன்ற முறையில் மாறிட்டாங்க. கண்டிப்பாக சனிக்கிழமை அவங்க தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கணும். கண்டிப்பாக குளிக்கணும். தினமும் தேங்காய் எண்ணெய் வைக்கணும். இன்றைக்கி அந்த பழக்கமே இல்லை. அறிவியல் ரீதியாகவும் அது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஆன்மீக ரீதியாகவும் சூரியனுடைய தன்மையை குறைக்கிறதுக்கான விஷயம் ரெண்டுமே கலந்த விஷயம் தான் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வைக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் ஹெட்டேக்கு, கண் வலி, காது வலி, அந்த வலி வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த நீங்கள் தேங்காய் எண்ணெய் வைக்கிறது தான் மூல காரணம். அது நிறைய பேருக்கு தெரியாது. பேதிக்கு 6 மாதம் ஒரு முறை சாப்பிட்ணும். இன்றைக்கி எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? என்ற இளைஞர்களை கேட்டு பாருங்கள், பேதின்னா என்னென்னு கேட்பாங்க. தெரியாது அவங்களுக்கு. சொல்லித்தரணும். உங்களுடைய உடல் கழிவு வெளியேறணும். கழிவு வெளியேறனா எப்படி நல்லா இருப்பீங்க? நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போ எப்படி மன சுத்தமாகும்? மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொன்னார் சிவாக்கியர். முதல்ல மனசு சுத்தமாக வச்சுக்கோங்க, உடம்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. உடம்பு தான் உங்களுடைய இறைவனுடைய குடிக்கொண்ட இடம். அது இப்படி எந்த அளவு சுத்தமாக வச்சுக்கணும். இந்த சுத்தமாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு அபரிதமான சக்தி, பிரபஞ்ச சக்தி வந்துடும். வீட்டுக்கு எல்லா மொழியிலையும் கல்லுப்பு வைங்க, தவறே கிடையாது. கல்லுப்பத்தை பயன்படுத்துங்க, படிகத்தை பயன்படுத்துங்க. வாசலில் கண்ணாடி ஒன்று கம்பல்சரி மாட்டுங்க. எதிர்மறை சக்திகளை விளக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து கண்ணாடி உண்டு. அது எந்த வீடுனா இருக்கட்டும், வாசப்படியில் ஒரு சின்ன கண்ணாடியை வச்சுருங்க. காலையில் முகம் பார்க்கும்போது தெளிவாக பார்த்து உங்களுடைய வேண்டுதல் எல்லாம் அந்த கண்ணாடி முன்னாடி வைங்க. யாராக இருந்தாலும் எந்த வேண்டுதலும் பரவாயில்ல. காலையில் எழுந்தோடனே உங்கள் கண்ணாடி உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வைங்க. எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுங்க. எப்பவுமே பிரபஞ்சத்துக்கு நீங்கள் கட்டளை தான் போடணும், ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது. பிரபஞ்சத்துக்கு நேரடியாக நீங்கள் உபேத ஆடுற மாதிரி கட்டளை போடணும். நடந்துச்சு அப்படின்னு கிரியேட் பண்ணணும். நடந்தே தீரணும்னு சொல்லணும். இங்கே போய் பிரார்த்தனை பண்ணி ஐயா அப்பா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. நடக்கணும், நடந்தே தீரணும். அப்படி தான் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும். இதுக்கு கிரகங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணணும். இந்த பண வர வைத்த விஷயம், நான் சொன்ன விஷயம் காமனான விஷயமா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். அதுவும் கூட சேரும்போது தான் அது ஒரு வலிமையான விஷயமா மாறும். லக்ஷ்மி கடாட்சம் எப்போவுமே வீட்டில் இருக்கிறதுக்கான வழிமுறைகள் அழகாக சொன்னீங்க. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த செவ்வாய்க்கிழமை முடி வெட்டுறது, வெள்ளிக்கிழமை ஏதாவது கண்ணாடி பொருளை கீழே போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரி வந்து சில அபசகுணமான சில விஷயங்களும் நடந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஸோ இதே மாதிரி வந்து வீடு பெருக்கிறது, கூட்டுதல், துடைத்தலுமே இருக்குன்னு வைங்களேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டை பெருக்கி துடைக்கலாமா? நிச்சயமாக துடைக்கக்கூடாது. ஆமாம். லக்ஷ்மி ஒரு வாழ்கிற இடங்க. முதல்ல ஈவினிங்கில் அந்த மாதிரி விஷயம் செய்கிறதே முதல்ல தவறு. நீங்கள் பெருக்கல் கூட்டுன்னு சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் காரணம் மின் விளக்கு வசதிகள்லாம் நிறைய இல்லாமல் இருந்தது. அது ஒரு வேறு காரணம். பொருளை தேட முடியாது. ஈவினிங் மேலே சின்ன அப்போல்லாம் 6 மணிக்கெல்லாம் படுத்துக்கிற பழக்கம் உண்டு. இன்றைக்கி நைட் ஃபுல்லாக எல்லாமே உலாத்துறாங்க. அப்போல்லாம் 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் படுத்துருவாங்க. மேக்ஸிமம் 7 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். அவங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் எல்லாமே முடிஞ்சிடும். அந்த காலகட்டத்தில் சொன்னதுக்கான காரணங்கள் வேறு. இந்த காலத்தில் லட்சுமி கடாட்சம் வேணும். உங்கள் வீட்டுக்கு பல விஷயங்கள் வந்து போகும். பலதரப்பட்ட மக்கள் வந்து போவாங்க. உண்மையில் ஒரு சில விஷயங்களை சுத்தமாக வச்சுங்க. நீங்கள் பெருக்கி 6 மணிக்கு மேலே தொடப்பத்தை கையிலே எடுக்கக்கூடாது. எந்த விஷயம் எப்படியா இருந்தாலும் 6 மணிக்கு மேலே ஒரு சில விஷயங்கள், நடமாட்டங்கள், ஆன்மீக சக்திகள் எல்லாமே உள்ள வரக்கூடிய நேரம் தான் அது. முதல்ல வாசனையாக வீடை வச்சுக்கணும். முதல் விஷயம். அது சாம்பிராணி போட போகிறீங்க, எதை போடுறீங்களோ தெரியாது, எதுனா இருக்கட்டும். உங்கள் வீடுன்றது எப்பவுமே ஒரு வாசனை நிரம்பிய இடமா இருக்கணும். நறுமணம், எந்த நறுமணமாக இருக்கட்டும், நல்ல நறுமணத்தை எப்பவுமே மேக்ஸிமம் பயன்படுத்தணும். அது சின்ன இடமாகட்டும், பெரிய இடமாகட்டும். லட்சுமி வாசம் செய்யணும் அப்படின்னா அந்த லட்சுமி கடாட்சமான ஒரு எண்ணங்களும் பூக்களுடைய தன்மைகளும். அதுக்காக செடி வளர்க்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே எந்த செடியும் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எதிர்மறை சக்தியிலையும் அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படுத்தும். கிரகத்துக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயத்தை நீங்கள் அங்கே அந்த செடியை வளர்த்து வச்சுக்கோங்க, அது உண்மையில் நல்ல பலன் உங்களுக்கு தராது. அதனால் அது உப்பை பயன்படுத்துங்க. வீடு முழுக்க எங்கெங்கெல்லாம் உப்பு வைக்கணுமோ அந்த கல் உப்பை பயன்படுத்த. உப்புன்னா குறிப்பாக கல் உப்பை மட்டும்தான் பயன்படுத்தணும். தண்ணியை நல்ல போர்வெல் வாட்டர் இருந்தால் ரொம்ப சிறப்பு. நீங்கள் குடிக்கிறதுக்கு அதை பயன்படுத்துங்க, சமைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க, எல்லாத்துக்குமே நீங்கள் போர்வெல் வாட்டரை பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் தெரியும். இப்போ கேன் வாட்டர் நிறைய போயிட்டோம். அது எனக்கு தெரிஞ்சு எந்த யூஸுமே கிடையாது. அது ஒரு ஸ்டைலிஷாக மாறி போச்சே தவிர உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் பலன் கிடையாது, அறிவியல் ரீதியாகவும் பலன் கிடையாது. ஸோ வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டை வந்து பெருக்கி துடைக்கிறது கூடாது. ஓகே. சில பேர் காலில் கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க, திருஷ்டிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யார் திருஷ்டின்னு எனக்கு உங்களுக்கு வரைக்கும் தெரியல. நாங்களும் நிறைய ஆன்மீக விஷயத்தை பார்த்துட்டோம், நிறைய குருமார்களை கேட்டுட்டோம்.
ஏன் எதுக்குன்னு பல காரணம். இதுதான் அவங்க ஒரு தரப்பு சொல்லுவாங்க, பகுத்தறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்கானு சொல்கிறதுக்கான காரணம் எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் கட்டுறீங்க இதை, என்ன காரணம்? அதாவது அடிப்படையான விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கணும், நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். முன்னோர்கள் செஞ்சு வச்சதே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம். ஏன்னா அவங்களாம் ஆய்வு பண்ணி தான் அந்த விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. நீங்கள் போய் புதுசாக ஒன்றும் ஆய்வு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஆய்வுலையும் இருந்த மாதிரி தெரியல. ஏன் இதை கட்டுறான்னு இது வரைக்கும் காரில் கேட்டால் சனி பகவானுடைய பிரித்தி அப்படின்றாங்க. ஐயோ எதுக்கே கட்டுற, என்ன ரிசல்ட் கட்டிச்சுன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் கட்டுறாங்க நானும் கட்டுறாங்க. இந்த குபேர கயிறு கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, பச்சை கயிறு, எல்லாரும் போகிற நானும் கட்டுறான். இன்னும் அந்த ஆன்மீகம் அறிவியம் ரெண்டு கண்கள் மாதிரி தெரிஞ்சு புரிஞ்சுன்னு பண்ணுங்க. உங்களை யார் வேணாலும் சொல்ல. பொட்டு வைக்கிறது பெண்களுக்கு பொட்டு வைக்க சொன்னாங்க, என்ன காரணம்? ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. ஃபோக்கஸ்ட் இல்லை, உங்களை யார் ஹிப்னாட்டிசமோ மெஸ்பரிசமோ பண்ண முடியாது. பூக்கள் வச்சு அவனை பின்னாடி பெண்கள் மெஸ்பரிசம் பண்ண முடியாது. உங்களுக்கான சேஃப்டியை உளவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அந்த காலத்து முன்னோர்கள் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த பழக்கமே யாருக்குமே இல்லையே. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அந்த மாதிரி எதிர்மறை விஷயம் நடக்குதுன்னு எப்படி நடக்காமல் இருக்கும்? உங்களை பாதுகாக்கிற முறையை தான் சித்தர்களும் முடிவுகளும் சொல்லி வச்சாங்க. மனிதனை பாதுகாத்தணும், அது இயற்கை சார்ந்த பொருளை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் எல்லாம் பண்ணால். மருதாணி திரும்பி வைக்கிறீங்க, மெகந்தின்னு நீங்கள் கேட்டால் மெகந்தில் என்ன இருக்குது? ஏன் மருதாணி வைக்கிறதுல உங்களுக்கு என்ன குழப்பம், என்ன தயக்கம்? 10 ரூபா பொருள் உங்கள் வீட்டில் வைங்க, உங்களை யார் வேணால் சொன்னால். எல்லார் வீட்லேயும் நீங்கள் அந்த காலத்து வீட்டில் போய் பாருங்கள், கண்டிப்பாக மருதாணி இருக்கும். செய்யுங்களேன், இயற்கை சார்ந்த பொருளை முதல்ல பயன்படுத்துங்க. உங்கள் கலாச்சாரத்தை எந்த காலத்துலையும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக மாறினாலும் கூட பழைய வரலாறை மறக்காதீங்க. நீங்கள் பெற்ற அப்பா அம்மாவை பார்த்துக்கலன்னா நீங்கள் 10 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத செல்லா காசு ஆகிடுவீங்க. எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. அப்பா அம்மா நல்லவங்களாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அப்பா அம்மா முக்கியம். இந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்து இன்பம் துன்பங்களை பார்க்கக்கூடிய விஷயத்தை கற்றுக் கொடுத்தது அவங்க தான். அவங்க இல்லாமல் நீங்கள் கிடையாது. அதனால் அவங்க நல்லது செய்யலை அப்படின்னு திட்டக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அவங்கள தாங்கி பிடிக்கணும். பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சாதகமான கிரகங்கள் நீடிக்குது, நீங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கலன்னா கர்மா சேரும், வச்சு செய்யும் பின்னாடி. ஆனால் முதல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், யாராக இருந்தாலும் பெற்ற அப்பா அம்மாவை கண்டிப்பாக பார்த்துக்கணும். எந்த வகையிலும் மிஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு பேங்க் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற விஷயம், பூர்வ புண்ணியத்தை அதிகப்படுத்த விஷயம். உங்கள் மக்களுக்கு உங்கள் சந்ததிக்கு அடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய சேமிப்பு தான் அந்த பூர்வ புண்ணியம். ஆனால் நீங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்காம 1000 தெய்வத்தை வணங்கினாலும் 1 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஓகே. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து உங்ககிட்ட வந்து ஜாதகம் காட்டியிருப்பாங்க, ஜோதிடம் பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லி ரொம்ப வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு சொன்ன ஒரு கிளைண்ட் ஏதாவது இன்சிடென்ட் ஞாபகம் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமா? இல்லை, இந்த கேள்வியே கொஞ்சம் மாதிரியாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மட்டும் அக்யூரேசியாக பார்த்தது கிடையாது. எல்லாருமே பார்த்து எங்கள் டீமில் இருக்கிற ஏஎல்பி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மெத்தட் தான், ஒரே ஃபார்முலா தான். என்ன டிஃப்ரெண்ட் ஜாதகம் வரும், ஜாதகம் மாறி வரும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய மிராக்கலாக வரும் மேடம். நீங்கள் இப்போ நிறைய வந்து ஒரு சில நபர்கள் வந்து சோதிக்கிறதுக்காகவே ஜாதகத்தை கொண்டு வருவாங்க. சோதிக்கிறதுக்கு? ஆமாம், ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னு, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்கன்னாரு. ஏன் இந்த விஷயத்தை போன வருஷமே இந்த விஷயம் செஞ்சிடலன்னு சொல்லுவோம், அந்த டேட்டோட சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவருக்கு மட்டுமே ரகசியமாக வச்சுருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு போன வாரம் ஒரு கிளைண்ட் வந்தார். அவர் பிரபலமான ஒரு நபர்னு வச்சுங்களேன். சரி, நான் ஏற்கனவே பத்திரிகை தொழில் இருந்து இந்த தொழில் இருக்கிறதுனால கொஞ்சம் பழக்கம். இல்லைப்பா கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னாரு. பாலம் தாராளமாக வாங்கினேன். கொஞ்சம் யதார்த்தமாக தான் வந்தார். ரொம்ப அப்படியே எங்கிட்ட பார்க்கணுன்ற மாதிரிலாம் வரல. அவர் வந்தார். அவருக்கு சின்ன விஷயம் தான் சொன்னோம். எடுத்தவுடனே வந்தவுடனே ஒரு விஷயம் சொன்னோம். ஏஎல்பி மெத்தடில் ஒரு சில அமைப்புகள் இருக்குது, இந்த இடத்துல இது இருந்தால் இப்படி, இந்த இடத்துல இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஐயா கற்றுக்கிறதுனால எடுத்தோடனே அந்த விஷயம் சொன்னோம். அவரால் கிட்டத்தட்ட அந்த இடத்த விட்டு 1.5 மணி நேரம் போக முடியல. அவரால் கண் கலங்கிட்டார். உண்மையான உண்மை. அவர் மனது வருத்தப்பட்டு சொன்னார், இந்த ரகசியம் எங்கள் மனைவி கூட தெரியாதுங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாரு. எனக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா, நம்ம பாக்யராஜ் சார் சொல்கிற மாதிரி சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறன்ற மாதிரி. எங்கள் ஐயா கற்றுக்கிற விஷயத்தில் எனக்கு ரொம்ப பெருமை. நம்ம ரொம்ப துல்லியமாக சொல்லிட்டோம். ஆனால் எனக்கு சாதாரண விஷயம். ஐயாவை சொல்லும்போது சாதாரணமாக சொல்லியிருந்தேன், இந்த அமைப்பு இருந்தால் இப்படி தான், அதை மாற்ற முடியாது. அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. நான் பலன் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உங்கள் வாழ்வியலில் நீங்கள் வயது என்றைக்கு வந்தீங்களோ, என்றைக்கு மெயினில் உங்களுக்கு இந்த உலகம் தெரிய ஆரம்பிச்சிச்சோ, அன்றைய காலகட்டத்திலேருந்து ரகசியமாக பாதுகாக்கக்கூடிய ஒரு ரகசியமாக உங்கள் மனசை வச்சு நிற்குங்க. உங்கள் மனைவி கூட தெரியாது. அழுதுட்டு போயிட்டார். ஐயா தயவு செஞ்சு, நான் தான் என் ஒய்ஃபை கூட கூட்டின்னு வரல, அடுத்த முறை என் ஒய்ஃபை கூட்டின்னு வரேன், தயவு செஞ்சு இந்த விஷயம் சொல்லிடாதீங்கன்னு சொன்னார். எப்படி சாத்தியம்னு சொன்னார். நான் இன்னும் உண்மையை சொல்ல போனால், அவர் வர 8ஆம் தேதி நான் அவர் கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டேன். நீங்கள் கடையும் இப்போ கற்றுங்க ஜோசியத்துன்னு சொல்லிட்டேன். வந்து ஒரு ஜோதிடரும் அவருக்கோ அவரை சார்ந்தவங்களுக்கோ அவங்க குடும்பத்தினருக்கோ அவரே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. இல்லை, அப்படி அந்த காலகட்டத்தில் அப்படி சொன்னாங்கன்னா ரொம்ப மக்களும் மைனாரிட்டியாக இருந்தாங்க.
மக்கள் இப்போ இருக்கிற மாதிரி மெஜாரிட்டி எல்லாம் கிடையாது. ஒரு கிராமம்னா 50 பேர் தான் இருப்பாங்க. அந்த 50 பேரில் ஒரு 40 பேராவது அமைதியாக நல்லபடியாக இருக்கணும், அவங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லக்கூடாது, அதனால தான் சொல்ல கண்டர் இதுவாக பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா இருக்கிறதே ஒரு 40 பேர், அவன் நல்லா இருக்கிறதால பல விஷயத்த மறைப்பாங்க, மறைமுகமாக சொல்லுவாங்க, செய்வாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. பாப்புலேஷன் அதிகமாக போயிடுச்சு. நீங்கள் இப்போ விஷயங்கள் உங்களுக்கு தான் தெரியுது இல்லையா, கண்ணு முன்னாடி தெரியுது நடக்க போகுது. அட்லீஸ்ட் முதல்ல விதியை மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு சில அமைப்புகளை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லிட்டு சித்தர்களும் முனிவரும் சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்தான் எங்களுக்கு ஐயாவும் சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு சில இடத்தை உங்களாலே ஜாதகராலே மாற்றி அமைக்க முடியும், அந்த தாக்கங்களை குறைக்க முடியும். அந்த குறைக்கிற விஷயத்த எங்களை போல வந்து ஆட்கள் பார்த்தாலும் சரி, நீங்களே பார்த்துங்கன்னா ஐயா சொல்கிறார். இப்போ எங்களை எப்படி கற்றுக்க வச்சாரோ அந்த மாதிரி நீங்களே கற்றுக்கங்க. உங்களுக்கு துன்பகரமான காலகட்டம் எப்போ இருக்குன்னு பாருங்கள், அப்போ அமைதியாக இருங்க. நல்ல காலகட்டம் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அதிகமாக பண்ணுங்க, யார் வேணாம்னு சொன்னேன். ஓகே சார். அண்ட் திருமண பொருத்தம் நம்மளோட ஏஎல்பி முறையில் வந்து என்னென்ன ஜாதகத்தெல்லாம் எந்த மாதிரியான கேசஸ்லாம் நீங்கள் டீல் பண்ணுவீங்க? ஏன்னா பாரம்பரியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தா போவோம், அதுக்கு பேர் வைக்க போவோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம பேரில் ஏதாவது மாற்றம் நியூமராலஜிக்கு போவோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைரேகைக்கு போவோம், வீடு வாஸ்துக்கு போவோம். இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஏஎல்பியில் என்னென்ன விஷயங்கள், திருமண பொருத்தம், வேலைவாய்ப்பு, இதெல்லாம் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமும் இங்கேயும் உண்டு. ஆனால் இந்த மெத்தட் இல்லை, ஏஎல்பியில் இல்லை. அட்சய லக்ன பத்தி முறையில் திருமண பொருத்தம் நாங்கள் பார்ப்போம். நட்சத்திர பொருத்தமோ மற்ற விஷயம் பொருத்தமோ வழக்கமான முறை இங்கே கிடையாது. எனக்கு ரொம்ப துல்லியமான பலன் கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் எங்கள் ஐயா கண்டுபிடிச்சி வர ஒரு விஷயம், மிகப்பெரிய விஷயம், திருமணம் சார்ந்த விஷயத்தில் கணவன் மனைவிக்கு உங்கள் 2 பேருக்கு பொருத்தம் பார்க்குறேன்னா எவ்வளோ நாளைக்கெலாம் நீங்கள் ஒற்றுமையாக இருப்பீங்க, எந்தெந்த மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிட்டு இருப்பார். நாங்கள் அந்த இணையை பார்க்கும்போது சொல்லிடுவோம், அடுத்த அக்டோபரில் 2 பேர் சண்டை போட போகிறாங்க, அடுத்த நவம்பரில் 2 பேர் ஒன்றாயிடுவாங்க, திரும்ப அடுத்த வருஷம் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த வருஷம் இப்படி சொல்லிட்டு எங்களுக்கு கணக்கு கரெக்டாக வந்துடும். ஒரு ஸ்கேன் காப்பி மாதிரி ரிப்போர்ட் வந்துடும். மற்றதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. எங்கள் பொருத்தம் இருக்குன்னா அதுக்கு இருக்குன்னு காமிச்சிடும், சொல்லிவிடும். இல்லைன்னா நாங்கள் மனசார சொல்லிவிடுவோம், 100% சொல்லுவோம், இந்த பொருத்தம் உங்களுக்கு உதவாது, தயவு செஞ்சு நீ வேறு இடத்த பார்த்துன்னு சொல்லிட்டு ஓப்பனாக அடிச்சு விட்ருவோம். ஏன்னா அவ்வளோ துள்ளி இங்கே உண்டு. அது திருமணப்படுத்த பொறுத்த வரைக்கும் 100% துள்ளி இங்கே எல்லாத்துலேயுமே துள்ளி உண்டு. அதில் எக்ஸ்ட்ரா வர ஐயா நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா வாழ்க்கை நம்மளை நம்பி வராங்க, நம்ம சொல்கிற வாக்கை தான் அவன் வேத வாக்கம் நம்புவாங்க. இந்த இடத்துல நாங்கள் உட்காந்துருந்தோம்னா உண்மையிலே யாராக இருந்தாலும் சொல்லக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கும்போது கேட்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த வார்த்தையை புனிதமாக நினைப்பாங்க. ஐயா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டும் போது அந்த வார்த்தை தெளிவாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதில் எங்கள் ஐயா சொன்னது எந்த காலத்துலையும் உண்மையை மறைக்கக்கூடாது. லக்னம் வளரும். நீங்கள் பிறக்கும்போது இருந்த லக்னம் இப்போ கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எப்படி வளர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் லக்னம் வளர்ந்துடுச்சு. அன்றைய லக்னத்தில் அடிப்படையில் தான் நீங்கள் எல்லா கணிப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும் தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். நீங்கள் பிறக்கும்போது இருந்த அமைப்பு அப்படியே அமைப்பு தான், அந்த கிரகம் எதுவும் மாறலை. எந்த கிரகமே அந்த பாரம்பரியத்தில் இந்த ஜனன காலத்துலேருந்து அந்த இடம் மாறலை, அது அங்கேயே தான் இருக்கும், அதை மாற்றவும் முடியாது. ஆனால் லக்னம் மாறும்போது அந்த இடத்துடைய அமைப்புகளும் மாறும். அந்த அமைப்புக்கு ஏற்ற பலன் தான் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும். அதன் அடிப்படையில் தான் உங்களை திருமணம் பொறுத்தும் பார்க்குறோம். இன்னி வரைக்கும் பார்த்து நடத்தி வச்சுருக்கோம், பல பேருக்கு இன்னும் பார்த்து நடக்கும். ஓகே சார். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பொதுவடையாக பேசியிருந்தோம். அண்ட் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வந்து இப்போ இருக்கிற தலைமுறை மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை நிறைய நீங்கள் வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. பாரம்பரியத்தை வந்து பாதுகாக்குங்க, பாரம்பரியமாக நடந்துக்கோங்க, ஆர்கானிக்காக இருங்கன்றதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதையே நீங்கள் சொல்லும் போது நீங்கள் எவ்வளோ அதை வந்து வலியுறுத்துறீங்கன்னு தெரியுது. நிகழ்ச்சி பார்க்குற பல பேர் கண்டிப்பாக வந்து ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்ப்பாங்க, கண்டிப்பாக மாற்றத்தை வந்து கையாளுவாங்கன்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது உங்களோட பிரீத்தி சுரேஷ். நன்றி சார். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம்.